பிரபா டாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை அப்படிங்கிற விஷயத்த லாஸ்ட் ஒரு 2 டேஸா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல்ல கூட சம்பந்தமா வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இப்போ அவங்க 2 பேரும் அந்த கோபமா பேசிக்கிற ஒரு ஆடியோ கிளிப் அப்படிங்கிறது லீக் ஆயிருக்கு. இதை மணிமேகலை தரப்புல இருந்து வெளியிட்டாங்களா, இல்ல பிரியங்கா தரப்புல இருந்து வெளியிட்டாங்களா, இல்ல விஜய் டிவியே இந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டு சைலண்டா இருக்காங்களா அப்படின்னு தெரியல. என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்களே கேட்டு வாங்க. சொன்னது இந்த மூஞ்சிதான். ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கட்டி கட்டி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க, அவ்வளவுதானே? பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அவன் அறிவாளித்தனம். ஏன் ஓவரா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவல பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா உன்னை அனுப்புவோம் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அம்மா நான் இப்படி பேசுறீங்கன்னு ஒரு நாள் ஒரு பேச்சு உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை, உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இந்த ஆடியோ கிளிப்பை வச்சு நம்ம பெருசா எதுவும் சொல்லிட முடியாது. மணிமேகலை மேலதான் தப்பு இருக்கு, இல்ல பிரியங்கா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா 2 பேருக்குள்ள இந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. சோ அப்போ இவங்க 2 பேரும் கோவப்பட்டு பேசியக்கூடிய ஒரு சின்ன 30 செகண்ட் இருக்கக்கூடிய ஆடியோ கிளிப் தான் இது. இந்த ஆடியோ கிளிப்ல பார்த்தோம்னா 2 பேருமே பேசிக்கிறாங்க. பிரியங்காவும் பேசுறாங்க, மணிமேகலையும் பேசுறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி தான் பேசிக்கிறாங்க, யாரும் விட்டு கொடுத்துலாம் பேசல. ஆனா அந்த பிரியங்காவுக்கு அந்த விஜய் டிவில ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு சீனியர் அப்படிங்கிற ஒரு அந்த இடம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அவங்க வந்து மணிமேகலையை வந்து அவன்னு பேசுறதும், இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ வெளியில கிளம்பு அப்படின்னு சொல்றதும், பிரியங்காவுக்கு அந்த விஜய் டிவில ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாவே காட்டுது. ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்க வந்து ஒரு சேனலுக்குள்ள சண்டை போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட சண்டை. அதுல வந்து நீ இங்க செட்லயே இருக்காத, வெளியில போ அப்படின்னு சாதாரணமா ஒருத்தவங்க ஒரு 3வது மனுஷன் சொல்லிட முடியாது. பட் பிரியங்கா சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது அங்க விஜய் டிவில இருக்கு. அதை நம்ம இந்த ஆடியோல கூட பாக்குறோம். அதை தாண்டி இந்த ஆடியோ வச்சு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. நமக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை விஜய் டிவி வந்து பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சண்டையா பார்த்துட்டு அமைதியா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஆடியோ வரைக்கும் ஏதோ ஸ்டிங் ஆபரேஷன் நடக்கிற மாதிரி ஆடியோ வரைக்கும் லீக் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் விஜய் டிவி நிர்வாகம் அப்படிங்கிறது இதுல எதுவுமே பேசாம இருக்கு. ஏன்னா விஜய் டிவி மேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா விஜய் டிவிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடும், அவங்களே நம்மளை வளர்த்து விட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த விஜய் டிவி நிறைய பேருக்கு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறப்போ இதை மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது விஜய் டிவி மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதையை குறைக்கிறத தாண்டி விஜய் டிவி மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அங்க போனா நம்ம வளர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையும் வீணாக்குதோ இந்த விஷயம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க விஜய் டிவிக்குள்ள போயிட்டா நம்ம எப்படியாவது வளர்ந்துடலாம்னு நினைக்கக்கூடியவங்க இதை மாதிரி விஷயங்கள் இது சம்பந்தமா ஒவ்வொருத்தவங்களும் பேசுறது, ஆடியோ லீக் ஆகிறதெல்லாம் பாக்குறப்போ விஜய் டிவில நடக்கிற ப்ரோக்ராமும் ஆல்ரெடி அவங்களா பிளான் பண்ணி இவங்க தான் டைட்டில் வின்னர், இவங்க தான் செகண்ட் பிளேஸ், இவங்க தான் செமிஃபைனல் வருவாங்க அப்படின்லாம் பிளான் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமும் நடக்குதோ. அது ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், இல்ல இதை மாதிரி குக் வித் கோமாளியா இருக்கட்டும், எல்லா ஷோவும் ஆல்ரெடி பிளான் பண்ணி இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுட்டு தான் அந்த ப்ரோக்ராமே தொடங்குறாங்களோ அப்படின்னு பல சந்தேகங்களை உருவாக்குது. அது சம்பந்தமா இப்போ இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூல நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் டிவில இந்த குக் வித் கோமாளிலேயே பிரியங்கா தான் இதுல டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு. அப்படிங்கிறப்போ இதை மாதிரி ஒரு எண்ணம் விஜய் டிவி மேல வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்தா கண்டிப்பா அது விஜய் டிவிக்கு நல்லது கிடையாது. விஜய் டிவி நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க, பட் அதை தக்க வைக்கணும்ல. இதை மாதிரி சின்ன சின்ன சண்டையில 2 பேரோட தனிப்பட்ட சண்டையை பெருசாக்கி விட்டுட்டு விஜய் டிவி அமைதியா இருக்கிறதுனால அந்த பேர் வீணா போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பா எங்க விஜய் டிவிக்கு தான் அந்த பேர் அப்படிங்கிறது அடிப்படும். ஸோ 2 பேரையும் கூட்டு வச்சு பேசலாம், என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பேசி சமாதானம் கொண்டு வரலாம். இல்லைன்னா இதான் முடிவு இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு விஜய் டிவியோட நிர்வாகம் இதுல முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்பவே அவசியம். அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துல 2 நாளா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மணிமேகலை பேசுறாங்க, இல்ல மணிமேகலை தரப்புல இருக்கக்கூடிய மணிமேகலைக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் மட்டும் பேசப்படுறதை தவிர பிரியங்கா சைட்ல இருந்து அவங்க எதுவுமே பேசல, எதுவுமே வெளியாகவே இல்லை. ஏன் அப்படின்னா பிரியங்கா இப்போ சென்னையில இல்லை. சென்னையில அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தரப்புல இருந்து என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் வந்து மீடியாவில் பேசியிருப்பாங்க. ஏன்னா மீடியாவில் இது மாதிரி விஷயங்களை போல்டா பேசக்கூடியவங்க தான் பிரியங்கா. பட் அவங்க இதுல எதுவுமே பேசல. இப்போ அவங்க சென்னையில இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி.